بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். தேவைப்படும் இடங்களில் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 17 ஹதீஸுகளை நம்ம நிறைவு செய்துவிட்டு 18வது ஹதீஸில் ஒரு இடத்தில் நம்ம நிறுத்தினோம். எந்த இடத்தில் நிறுத்தினோம் என்று சொன்னால், அன்ன உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபாதா பின் சாமித் அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. அவரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துக்கிறார் புகாரி. கான ஷஹித பத்ரன், இவர் பத்ரில் பங்கெடுத்து கொண்டவர். அந்த உபாதா பின் சாமித் அறிவித்தார்னு பின்னாடி வரப்போகுது. அந்த செய்தியை சொல்வதற்கு இடையில் அவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறார். உபாதா பின் சாமித் என்றால் அது ஒரு ஆரம்பகால ஒரு சஹாபி என்று காட்டுவதற்காக 2 அடைமொழி, 2 அறிமுகம் செய்கிறார். ஒன்று, கான உபாதா பின் சாமித் அவர்கள் ஷஹித பத்ரன், பத்ரில் கலந்து கொண்டவராக இருந்தார். கானண்டா இருந்தார், கான இருந்தார். யார் இருந்தால்? உபாதா இருந்தார். ஷஹித பத்ரன், ஷஹிதன்னா கலந்து கொள்ளுதல், சாட்சி சொல்லுதல்னு அர்த்தம் கிடையாது. சில இடங்களில் அப்படி வரும். ஷஹிதன்னா ஆஜராகிறது. ஷஹித பத்ரன், பத்ரில் கலந்து கொண்டவராக இருந்தார். இதுக்கு பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பத்ருண்டா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பத்ரு போருங்கிறது அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம். இன்னொரு அவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்குறாரு. வஹுவ, இவர் அஹதுன் நுகபாயி லைலத்தல் அகபா, அகபாவுடைய இரவில் தேர்வு செய்யப்பட்டவர்களில் ஒருவராக இருந்தார். நுகபா என்றால் பொறுப்பாளர்னு அர்த்தம். நகீப், நகீப் என்ற வார்த்தைக்கு பன்மை நுகபா. நகீப்னா ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்து கொள்வார்ல, அவர் நகீப்னு சொல்லுவாங்க. அப்போ பொறுப்பெடுத்துக்கொள்ள அகபாவுடைய இரவில் பொறுப்பெடுத்து கொண்டவர்களில் ஒருவராகவும் இவர் இருந்தார் அப்படின்னு அவருக்கு அறிமுகம் செய்கிறாங்க. அப்போ இந்த அறிமுகம் செய்யும்போது நம்ம சில விஷயங்களை அறிந்து கொண்டு தான் கடந்து போகணும். அப்போ தான் அது முழு அறிவு கிடைக்கும். லைலத்துல் அகபாண்டா என்ன, நுகபாக்களில் ஒருவர்னா நுகபாண்டா யார், இந்த விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டு என்ன செய்யணும், கடந்து போகணும். இவர் நுகபாக்களில் ஒருவராக இருந்தார் என்பதை இந்த ஹதீஸில் சொல்கிறார்ல, புகாரி சொல்கிறார். இன்னொரு ஹதீஸில் அவர் எதை சொல்வார், அது ஒரு சைடாக நம்ம எடுத்து காட்டிக்கிறோம். 3893வது ஹதீஸ் புகாரில் வரும். அன்னஹு கால, உபாதா பின் சாமித்தை சொன்னார்கள், இன்னி மினன் நுகபா இல்லதீன பாயவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் பையத்தை செஞ்ச நுகபாக்களில் நானும் ஒருவன். இவர் நுகபாக்களில் ஒருவராக இருந்தார்னு இந்த ஹதீஸில் புகாரி சொல்லிடுறாரு. புகாரிக்கு எப்படி இது தெரியும் என்று கேட்டால், இதை உபாதா பின் சாமித்தை சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் உபாதா பின் சாமித்து சொன்னார், இன்னி மினன் நுகபா இல்லதீன பாயவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் பையத்து செஞ்ச நுகபாக்களில் நானும் ஒருவன் அப்படிங்கிறதுனால அவர் நுகபாக்களில் ஒருவராக இருந்தார் என்பதற்கு அவருடைய நேரடியான வாக்குமூலமே இருக்கிறது. அப்போ நுகபாண்டா என்ன, அதில் லைலத்துல் அகபாண்டா என்ன, இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது மக்காவாசிகளுக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணினாங்க. வெளியூர் வாசிகளுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அவங்க ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்தாங்க. எந்த வழிமுறை என்று சொன்னால், மக்காவை நோக்கி அந்த ஹஜ்ஜு காலத்தில் பல ஊர்களிலிருந்து மக்கள் வருவாங்க. ஹஜ்ஜு சீசனில் என்ன செய்வாங்க, ஏன்னா காஃபிர்களும் ஹஜ்ஜு செஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க செஞ்ச ஹஜ்ஜிக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா பல ஊர்களிலேருந்து மக்கள் வருவாங்க. வந்தால் அந்த ஊருக்கு வெளியில் மினாவில் தான், அக்கபாங்கிறது மினாவில் உள்ள ஒரு பகுதி. இந்த கல்லெறிகிற இடத்துக்கு பேர் ஜம்ரத்துல் அக்கபான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறிய வேண்டும்னு
அப்போ மினாவில் இந்த கல்லறியும் பகுதிகளுக்கு பேர் தான் அகபாங்கிறது. அப்போ அந்த ஹஜ்ஜிக்கு வர்றவங்கள வெளியூர் ஆட்களை சந்திப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அந்த மினாவுக்கு போயிடுவாங்க. மினாவில் போய் அது பெரிய பரந்த ஒரு நிலப்பரப்பு, அங்கே ஒரு பகுதியில் இருந்து கொண்டு சில ஆட்கள் மூலமாக வெளியூர் ஆட்கள் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டால் இந்த ஊர்லேருந்து இந்த பெரும்பவர் வந்திருக்காரு அவர் வந்திருக்காருன்னா அவரை போய் ரகசியமாக அங்கே சந்திப்பாங்க. சந்தித்து அவருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, ஏற்றுக்குருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மை ஊனி ஓ என் சுருணி, யார் எனக்கு பக்கபலமாக இருப்பீங்க, எனக்கு உதவி செய்வீங்க, ஹத்தா உ பல்லிக ரிசாலாத்தி ரப்பி, என்னுடைய ரப்புடைய தூது செய்தியை நான் எடுத்து சொல்ல யாராவது உதவி செய்வீர்களா, வலகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லி ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அக்கபாங்கிற இடத்துல வச்சு தான் சந்திப்பாங்க. வேறு இடங்களில் மக்காவில் சந்தித்தா வெளியூர் ஆள் வந்தால் எதுக்கு இந்த ஆள் வந்தார்னு கேட்பாங்க. அந்த ஹஜ்ஜிக்கு வரும்போது கேட்க முடியாது. ஹஜ்ஜிக்காக வேண்டி வெளியூர் ஆட்கள் தான் வருவாங்க பெரும்பாலும். அப்போ ஹஜ்ஜை மையமாக வைத்து வெளியூர் ஆட்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வெளியூர் ஆட்கள் வருவதையும் அவங்க கூட்டம் பெரிய அளவில் இருக்கும்ல, அவங்களுக்கு கவனிக்க இயலாது. ஹஜ்ஜி இல்லாத காலத்தில் வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ இவர் ஏன் இன்றைக்கி வந்தார், கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஒருத்தர் 2 பேர் வர்றாங்கன்னா அவரை வாட்ச் பண்ணுவாங்க, இவர் முகமதை சந்திக்கிறாரா, அது வந்து பெரிய அந்த வர்றவங்களுக்கு ஒரு கேடாக போயிடும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபாங்கிறதுல வந்து தான் சந்திப்பாங்க, மினாவில் சந்திப்பாங்க. அக்கபானா மினான்னு வைங்களேன், அந்த மினாவில் பல பகுதிகளில் இருந்து என்ன செய்வாங்க வந்து சந்தித்து சிலாத்தை ஏற்றுக்குருவாங்க. அதில் முக்கியமாக வந்தது என்னென்னா மதீனாவிலிருந்தும் சில ஆளுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க. மதீனாவிலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் 2 பேராக போய் அவங்க அங்கே ஊரில் போய் என்ன செய்வாங்க அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லி அப்படி ஒரு இதில் வந்து வந்துடும். இப்படி பல 10 வருட காலத்தில் 10 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த 10 வருஷ காலத்தில் வந்து பல பகுதிகளில் இருந்து வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சந்திக்க வருவாங்க. 13 வருஷ காலம். அப்போ கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவில் இந்த மாதிரி வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒருத்தர் 2 பேராக ஒரு முதல் வருஷம் ஒருத்தர் வந்திருப்பார், அடுத்த வருஷம் ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. இவங்களை கொண்டு என்ன செய்யும்னா ஒரு கூட்டம் உண்டாயிரும். மதீனாவில் ஒரு கூட்டம் உண்டாயிரும். உண்டானவுடனே மதீனாவில் உள்ள கூட்டத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு 70 பேர் அளவுக்கு திரண்டுட்டாங்க. வஜித்தமானா 70 ரஜுலம் மின்னா, அதாவது 70 எப்படி வந்தாங்கன்னு சொன்னால் இந்த 13 வருஷ காலத்துடைய பிரச்சாரத்தில் ஒருத்தராக வந்து போய் அங்கே வந்து அசம்பிள் ஆகி அங்கே ஒரு குடும்பத்தில் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற வச்சு நண்பர்களுக்கு சொல்லி அவங்கள ஏற்றுக்கிற வச்சு இப்படி ஒரு 70 அளவுக்கு நினைச்சிட்டாங்கன்னா வந்து தேறிட்டாங்க. மதீனாவில் 70 பேர் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஒரு 70 பேர் அளவுக்கு வந்துட்டாங்க. 70 பேர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து வந்தவங்க இல்லை, ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்து போய் சொல்லி அப்படி வந்தவங்க வந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, 70 பேர் என்ன செய்கிறாங்கன்னா பேசிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படியே மறைஞ்சி இப்படி தாவா செய்கிற மாதிரி நம்ம விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பல வகையில் என்ன செய்யணும், அவங்கள வந்து பக்கபலமாக நிற்கணும். அதனால் நம்ம போய் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து நாங்கள் எதுக்கும் தயார்னு சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு மெசேஜ் கொடுத்து அதே மாதிரி அக்கபாங்கிற இடத்துல வச்சு இவங்க வந்து சந்திக்கிறாங்க கூட்டம். அதுக்கு முன்னாடி தனித்தனி நபர்களாக ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 5 பேர் 6 பேர்லாம் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. போன பிறகு அவங்க இஸ்லாத்தை அங்கே போய் ஏற்றுக்கொண்ட 70 பேர் என்ன செய்கிறாங்க, சில அறிவிப்பில் 60ன்னு வருகிறது, ஒரு 70 பக்கம் அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா மக்காவுக்கு நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம்னா அந்த அக்கபாவில் தான் பார்க்க முடியும், வேறு நாளில் வந்து பிடிச்சி விடுவாங்க. அப்போ நான் உங்களை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு மினாவில் வந்து ஹஜ்ஜி நேரத்தில் பார்ப்பதாக வாக்களித்துட்டு என்ன செஞ்சாங்க, அங்கே அது மினாவுக்கு போயிட்டாங்க. போய் மொத்தமாக ஊர்வலமாக போய் 70 பேர் போனாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்கல்ல. மின் ரஜுலின் ஒரு ரஜுலைனி, ஒரு ஆள் 2 ஆள் அப்படியே ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருந்து சொல்லி விட்டுட்டாங்க, இந்த இடத்துல அக்கபாவுடைய இந்த பள்ளத்தாக்கில் நான் இருக்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்தை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தர் 2 பேராக போய் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஒருத்தர் பூரா அப்புறம் 2 அப்புறம் ஒருத்தர் ஒளிஞ்சு போய் அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்தித்து நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் உங்கள்கிட்ட பையத்து செய்கிறோம், என்ன பையத்து செய்கிறோன்னா நீங்கள் சொல்ல கேட்போம், கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லி பையத்து செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குகிறாங்க.
அந்த 70 பேரும் வந்து ரசூலுல்லாவை பார்க்காமலே இஸ்லாத்தை தழுவுனவங்க அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாவை பார்த்துட்டு போன ஆட்கள் தாவா செஞ்சு தான் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் அப்படி இருக்கலாம். மீதி உள்ள ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாவை பார்க்கல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாட்டே வந்து பையத்து செஞ்சு, நாங்கள் எங்கள் புள்ள குட்டிகளை காப்பாற்றுறது மாதிரி உங்களை காப்பாற்றுவோம், உங்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அதை ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பையத்து செஞ்சிட்டாங்க. பையத்து செஞ்சாங்கல்ல, இது வந்து அக்கபான்னு பேர், அக்கபா உடன்படிக்கைன்னு பேர். அது செஞ்சு முடித்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் 70 பேர் வந்துட்டீங்க, உங்களில் இருந்து ஒரு 12 பொறுப்பாளர்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதாவது 12 கோத்திரத்தாராக வந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கோத்திரமாகத்தான் அவங்க வசிப்பாங்க. அப்போ 12 அந்த 70 பேரும் வந்து 12 கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் என்கிற முறையில் வந்து 12 பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க. நீ வந்து இந்த கோத்திரத்துக்கு நீ பார்த்துக்க, உன் கோத்திரம், இந்த கோத்திரத்துக்கு நீ தலைமை தாங்கி அந்த மக்களை நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி நக்கீபுன்னா அதான் நக்கீபுங்கிறவங்க. இந்த நக்கீபுங்கிறது அந்த 70 பேரில் ஒரு 12 பேரை தேர்வு செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மாதிரி தேர்வு செய்கிறாங்கன்னா, ஈசா நபிக்கு ஹவாரியன்களை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தாங்கன்னு வருது. அப்போ அஸாத் இப்னு ஜுராரா அவர் என்ன செய்வார்னு கேட்டால், இந்த நல்ல யோசனையாக இருக்குது, நீங்கள் 12 பொறுப்பாளர் நியமிக்கிறது நல்லதாக இருக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபன்த நக்கீபுன் அலா கௌமிக்க, நீ அஸாத் இப்னு ஜுராரா வந்து ஓன் கவுமுக்கு நீ நக்கீபாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி சம்மன் நுகபா. பிறகு அந்த நுகபாக்களை அங்கே அந்த மசூரா பண்ணி, இந்த கூட்டத்துக்கு நீ, இந்த கூட்டத்துக்கு நீ, இந்த கூட்டத்துக்கு நீ என்று சொல்லி அந்த 70 அல்ல 60 அந்த ஆட்களில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு 12 பேரை வந்து தேர்வு செய்கிறாங்க. அந்த 12 பேர் யாருங்கிற விவரமும் பேரோடு இருக்கிறது. ஜாமிய மாமர் இப்னு ராஷிதில் வந்து அறிவிப்பாளர் வரிசையோடு கரெக்டாக இருக்கிறது. அந்த 70 பேரில் தேர்வு செஞ்ச 12 பேர் யார்? இவங்க தான் நுகபாக்கள்னால் அந்த ஒட்டுமொத்த மதீனாவையே நாங்கள் போய் நின்று இஸ்லாத்துக்கு தாவா செய்வோம், நீங்கள் வரும் பொழுது சரியான அடித்தளம் அமைத்து வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை எடுத்தவங்க. இவங்களும் சொர்க்கவாசிகள் தான். உலகமுல் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சொர்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் 1வது ஆள் சாத் இப்னு உபாதா. இது அவர் சொல்கிறார், அதாவது சனத்தோடு தான் இருக்கிறது, மாமர் இப்னு ராஷிதில் இருக்கிறது. அக்பரனா அப்துல் ரஸாக், அக்பரனா மாமர், அக்பரனா அன் ஹராம் இப்னு உஸ்மான், இப்னு ஜாபிர், ஜாபிரின் கால நுகபாவு குல்லுஹும் மினல் அன்சார். நுகபாக்கள்னால் அனைவரும் அன்சார் தான், அன்சாராக தான் இருப்பாங்க. அந்த மதீனாவாசிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் அன்சாரிகளாக இருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டால், ஒன்று சாத் இப்னு உபாதா, 2வது முன்திர் இப்னு அம்ரு, இவர் பனு சாயிதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்புறம் சாத் இப்னு ஹைசமா, இவர் பனு அம்ரு இப்னு அவுஃபை சேர்ந்தவர். அதாவது குபா பள்ளி இருக்கல அந்த 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 பகுதியில் வசித்த மக்கள் இவங்க, அதுக்கு அந்த ஆள் இவர். அப்புறம் சாத் இப்னு ரபின்னு ஒரு ஆள். அப்புறம் சாத் இப்னு ஜுராரா, சில கிதாபுகளில் அஸாத் இப்னு ஜுராரான்னு இருக்கிறது. இவர் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தவங்க சாத் இப்னு ஜுராரா. அதே மாதிரி உசைத் இப்னு ஹுலைர்னு ஒருவர். உபாதா இவர் தான் அந்த சொல்கிறார்ல 12 ஒரு ஆளாக இருந்தேங்கிறார்ல, அந்த 7வது ஆள் இவர் தான், உபாதா பின் சாமித். உபாதா பின் சாமித்தை ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. அப்புறம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் ஒரு ஆள். அபுல் ஹைசம் பின் தைஹான் அவர் ஒரு ஆள். அப்துல்லா இப்னு அம்ருனா ஜாபிர் ரலியல்லாஹுனுடைய தகப்பனார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஜாபிருடைய தகப்பனார் அவர், அப்துல்லா இப்னு அம்ரு. அதுக்கப்புறம் வந்து பனு சலமா கோத்திரம். அதே மாதிரி பரா பின் மாரூர், இவரும் பனு சலமாவில் உள்ளார். 12வது வந்து ராஃபி பின் மாலிக். இந்த 12 பேர் தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வந்து அந்த 70 பேருமே இஸ்லாத்தை ரசூலுல்லாஹை சந்தித்து ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்ட தியாக பெருமக்கள். அந்த 70ல் இந்த 12 பேரும் பொறுப்பு மணிகள், பொறுப்பாளராக ரசூலுல்லாஹ் நியமிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரு தகுதி உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்போ அது மாதிரி இருக்கிறது, அந்த உடன்படிக்கை செஞ்சாங்க. அதுதான் இங்கே அதை சொல்லிவிட்டு ஹதீஸுக்கு போயிடலாம். இப்போ அந்த ஹதீஸில் என்ன வருது, இப்போ ஹதீஸுக்கு போயிடுவோம். ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது உபாதா பின் சாமித்து
ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலல்லாஹ், இது வந்து ஜும்லா மூத்தரிலா, இது இந்த சிவப்பு கலரில் காட்டக்கூடியது வந்து இடைப்பட்ட வாக்கியம். நம்ம அதை விட்டுட்டே அர்த்தம் செய்யணும். அன்ன உபாதத்தும்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அறிவித்தார். இதான் அவர் அறிவித்த செய்தி. இது புகாரி வந்து நடுவில் போட்டுக்கிட்டார். இவரை பற்றி ஒரு அறிமுகத்தை ப்ராக்கெட்டில் போடுற விஷயம் மாதிரி. உபாதா பின் சாமித்துன்னு வந்த உடனே இவர் யார் என்பதை நம்ம தமிழ்லன்னா ஒரு ப்ராக்கெட் போட்டு என்ன செய்வோம், நம்ம கருத்தை அப்படி சேர்ப்போம்ல, அது ப்ராக்கெட் இல்லாமல் அவர் போட்டிருக்கார். அப்போ ப்ராக்கெட் அப்படி இல்லை, போடுற ஒரு வழக்கம். ஒகான ஷஹீத பத்ரன், இவர் பதிலில் பங்கெடுத்தவராகவும் இருந்தார். ஒஹு அஹதுன் நுகபாயி லைலத்தல் அகபா, அகபா இரவில் நுகபான்னா தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்களில் ஒருவராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அன்ன ரசூலுல்லாஹி, இப்போ ஹதீஸ் போயிடுவோம். இது வந்து இந்த வார்த்தை வந்ததுனால அந்த நுகபாக்கள் அகபாவை பற்றி நம்ம பேசணும். இப்போ நம்ம ஹதீஸில் போயிடுறோம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்போ சொன்னார்கள்னா வஹவுலஹு, இந்த வாவ் வந்து ஹாலியா, வஹவுலஹு அவர்களை சுற்றி இருக்கும் நிலையில். வஹவுலஹுன்னா என்னது, அவர்களை ரசூலுல்லாவை ஹவுலுண்டா சுற்றி இருக்கும் நிலையில். இசாபத்தும் மின் அஸ்ஹாபிஹி, அவங்களுடைய தோழர்களில் சிலர், இசாபத்துனா ஒரு கூட்டம், அவங்களுடைய தோழர்களில் ஒரு கூட்டம் சுற்றி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு தனி நபர்கிட்ட சொல்லலை, அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டத்தை வைத்து கொண்டு இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பாய் ஊனி, எனக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுங்கள். இதுதான் அந்த அகாபாவில் எடுத்த உடன்படிக்கை. உபாதா பின் சாமித் 70 பேர் போனாங்கல்ல, அந்த 70 பேர்கிட்ட சொன்னது தான் இது. 70 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, பாய் ஊனி, என்னிடத்தில் நீங்கள் பையத்து செய்ய வேண்டும், உறுதிமொழி கொடுங்கள். பாயா என்றால் உறுதிமொழி கொடுக்கறது. அதனுடைய அம்ரு வந்து பாய், அது ஜம்மு வந்து பாய் ஊனி, நீ வந்து முத்தக்கல்லிமுடைய இயக்கியாக வந்தது. அப்போ பாய் ஊனி, என்னிடத்தில் நீங்கள் உறுதிமொழி கொடுங்கள். அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாவுக்கு எதனையும் நீங்கள் இணையாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு பையத்து செய்யுங்கள். இந்த அன் என்பதற்கு என்றுன்னு வந்துடும். பாயான்னு வந்துட்டாலே அதுக்கு அலா சேர்ப்பாங்க. ஒரு விஷயத்தில் பையத்து செஞ்சேன்னு சொன்னால் பாயாத்து அலல் ஜிஹாதி, ஜிஹாதுக்கு நான் பையத்து செய்தேன் இப்படின்னு ஏதாவது சொல்வதாக இருந்தால் அலா போட்டுக்குருவாங்க. அப்போ பாய் ஊனி, எனக்கு நீங்கள் பையத்து செய்யுங்கள், உறுதிமொழி கொடுங்கள். எதற்கு உறுதிமொழி கொடுக்குற, அலாவுக்கு நம்ம கண்டுக்கிற தேவையில்லை. பாயான்னு வந்தால் அதனுடைய மஃபூலில் வந்து அலா வரும், சும்மா வரும். அலாவுக்கு நம்ம அர்த்தம் செய்ய வேணாம். பாயாத்து அலல் ஜிஹாதி, ஜிஹாதுக்கு நான் பையத்து செஞ்சேன், ஜிஹாதின் மீது செஞ்சேன்னு அவசியம் கிடையாது. அந்த சொல்லுக்கு அந்த அலா வரணும், அவ்வளோதான். அப்போ பாய் ஊனி, எனக்கு நீங்கள் பையத்து செய்யுங்கள். அலா அன்லா துஷ்ரிகு, நீங்கள் ஷிர்க் வைக்க மாட்டீர்கள். பில்லாஹி, அல்லாவுக்கு ஷெய் அன், எதனையும், அல்லாவுக்கு எந்த பொருளையும் இணை கற்பிக்க மாட்டீர்கள் என்று, அந்த அன் போட்டதுனால என்று எனக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். அல்லா துஷ்ரிகூனு வரணும். அந்த அன் வந்ததுனால நூனு போயிடுச்சு. இந்த அன் என்ன செய்யும், அன் வந்து முலாரியான ஃபேலில் வந்துச்சுன்னு சொன்னால் அன் வந்து என்ன செய்யும்னா, ஒருமையாக இருந்தால் ஜசம் செய்யும், இருமை பன்மையாக இருந்தால் நூனை வந்து போய்க்கிறோம். துஷ்ரி கூணன் இருந்தால் துஷ்ரி கூண்டு ஆயிக்கிறோம். அப்போ அல்லா துஷ்ரி கூண, அன் வந்ததுனால அல்லா துஷ்ரிக்கு. அப்போ பில்லாஹி செய்யா, அல்லாவுக்கு நீங்கள் எதையும் இணை கற்பிக்கக்கூடாது. ஒலா தஸ்ரி கூண அத்துஃபு செஞ்சதுனால அதே அன் இங்கே திரும்பி வந்துடும். அதனால் ஒலா தஸ்ரி கூ, இங்கேயும் நூன் வரணும். ஒலா தஸ்ரி கூண, நீங்கள் திருட மாட்டீர்கள். சரக்கன்னா திருடினான், சரக்கவுடைய வருங்காலம் எஸ்ரிக்கு, எஸ்ரிக்கான எஸ்ரிக்கூன. அப்போ லா தஸ்ரிக்கூன, நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது. இதை விளக்கல் வினையாகவும் வச்சுக்கிடலாம். லா துஷ்ரிகூன என்பதை வந்து இதை வந்து வருங்காலமாக வச்சுக்கிடலாம். நகி இருக்குல்ல, நகியில் இயற்கையாக நூன் இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். வலா தஸ்ரிகு, நீங்கள் திருட மாட்டீர்கள் என்றும் அல்லது நீங்கள் திருடக்கூடாது என்றும், ரெண்டு விதமாக அர்த்தம் செஞ்சாலும் ஒரே கருத்து தான். அப்போ ஒலா தஸ்ரிகு, அப்போ அலா அல்லா தஸ்ரிகு, இந்த அன்லான்னு வந்துடும். இந்த அன் வந்து இங்கே திருப்பிடும். அப்போ பாய் ஊனி, எனக்கு நீங்கள் பையத்து செய்யுங்கள்.
அலா அல்லா தஸ்ரிகு, நீங்கள் திருட மாட்டீர்கள் என்பதற்கு நீங்கள் பையத்து செய்யுங்கள். நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடாது. இஸ்லாத்தில் வர்றதா இருந்தால் இணை கற்பிக்கக்கூடாது, திருடக்கூடாது. ஒலா தசினு, ஒலா தஸ்னு, ஜனா எஸ்னி, ஜனான தசினுண்டா நெருக்குறன்னு அர்த்தமாயிரும். தஸ்னுண்டா தான் விபச்சாரம். ஜனா என்றால் விபச்சாரம் செய்தான். எசினு எசினானி எசினூன தசினுன்னு வருதில்ல, அதுலேருந்து வந்து ஜனா எசினின்னு வருதில்ல, தஸ்னி தஸ்னியானி தசுனூன, ஒலா தசுனூன, நீங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டீர்கள் என்று, அல்லது ஒலா தசுனு விலக்கல் வினை, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்றும், இதுவும் அங்கே அத்துவாயிரும். என்றும் எனக்கு பையத்து செய்யுங்கள். ஒலா தக்குத்துலு, ஒலா தக்துலூன என்றும் வைத்துக்கொண்டு நூன் போயிடுச்சுன்னு வச்சுக்கிடலாம், அல்லது விலக்கல் வினையாகவும் வச்சுக்கிடலாம். அப்போ ஒலா தக்குத்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது. இப்போ தான் பொம்பளை பிள்ளை தான் கொலை பண்ணாங்க, அந்த விஷயத்திற்கு சொல்கிறாங்க ஒலா தக்குத்துலு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு பையத்து செய்யுங்கள். அதே மாதிரி வலா தஅத்தூன, வலா தஅத்து பி புகுத்தானின், புகுத்தான் என்றால் அவதூறு. புகுத்தான் பகத்தானா அவதூறு சொன்னான்னு அர்த்தம். புகுத்தான் என்றால் அவதூறு. அவதூறுன்னு என்னது, இல்லாத ஒன்றை புனைந்து ஒருவருக்கு எதிராக சொல்வதற்கு பேர் புகுத்தான். அவதூறுக்கு கதுஃபுங்கிற வார்த்தையும் இருக்கிறது, அது மாதிரி பல சொற்கள் இருக்கிறது. புகுத்தான்கிற ஒரு சொல்லும் இருக்கிறது. அப்போ ஒலா தூ, அத்தாண்டா கொண்டு வந்தான், அத்தாண்டா வந்தான், அதுக்கு பின்னாடி பே வந்தால் கொண்டு வந்தான்னு அர்த்தமாக. இந்த பே வந்துருச்சுல, அத்தாங்கிற வார்த்தைக்கு வந்து வந்தான்னு தான் அர்த்தம் வரும். இந்த அத்தாங்கிற சொல்லுக்கு பின்னாடி பே வந்துருச்சுன்னு சொன்னால் கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும். ஒலா தூ, நீங்கள் கொண்டு வரக்கூடாது, பி புகுத்தானின், எந்த ஒரு அவதூறையும் கொண்டு வரக்கூடாது. அவதூறு சொல்லக்கூடாதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அரபில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவதூறு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் அவதூறு கொண்டு வரக்கூடாது, ஒலா தூ, நீங்கள் கொண்டு வரக்கூடாது, பி புகுத்தானின், அவதூறை. நம்ம தமிழுக்கு என்ன செய்யணும், அவதூறு சொல்லக்கூடாது, ஒலா தூ பி புகுத்தானின், அவதூறு சொல்லக்கூடாது. தஃப்தரூனஹு, அதாவது நீங்கள் இட்டுக்கட்டும் நிலையில், அது நீங்களாக உருவாக்கி சொல்லக்கூடாது. தஃப்தரூனா இஃப்தரான்னா அவனே உருவாக்கினான்னு அர்த்தம். இஃப்தரா என்றால் ஒருவன் அவனாக கற்பனையாக உருவாக்குறது. அப்போ தஃப்தரூனஹு, அதை நீங்கள் உருவாக்கிய நிலையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு அவதூறை கொண்டு வரக்கூடாது. பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், அதாவது உங்கள் மத்தியில் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த சொல்ல போடுவாங்க. இதுக்கு நேரடி அர்த்தம் செஞ்சீங்கன்னா உங்கள் கைகளுக்கு இடையிலும், ஐதீக்கும்னா கைகள், பைன ஐதீக்கும்னா உங்கள் கைகளுக்கு இடையில், அர்ஜுலிக்கும்னா கால்கள், கால்களுக்கு இடையில் அப்படின்ற இதுக்கு நேரடி அர்த்தம். இந்த சொல்லை வந்து இந்த நேரடி அர்த்தத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் மத்தியில்னா உங்களுக்கு இடையேன்ற அர்த்தம். உங்களுடைய கைகளுக்கு இடையே கால்களுக்கு இடையேன்னா உங்களுக்கு மத்தியில் அப்படிங்கிற அந்த கருத்தை தருவதற்காகத்தான் இந்த ஐதியக்கும் அர்ஜுலுக்கும்ங்கிறத போடுவாங்க. பைன ஐதிக்கும் அர்ஜுலிக்கும்னு போடுவாங்க. அதாவது சொல் வழக்கமே அப்படி அதுக்கு உள்ளதாக இருக்குது. அதனால் என்ன செய்யணுன்னு கேட்டால், உலா தூ பி புகுத்தானின், அவதூறை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், உங்கள் மத்தியில், உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கு மத்தியிலே அவதூறை கொண்டு, கைக்கு மத்தியிலே அவதூறை கொண்டு வருவான், காலுக்கு மத்தியிலே அவதூறை கொண்டு வருவான். அது பார்த்தாலும் இந்த அர்த்தம் இல்லைன்னு வழங்குறது. இது வந்து அந்த உங்கள் மத்தியில்ங்கிற அர்த்தத்துக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவதூறை கொண்டு வரக்கூடாது என்றும் எனக்கு உறுதிமொழி தாருங்கள். வலா தாசு, அசா என்றால் மாறு செய்தான். அசா என்றால் ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் கட்டளை எடுக்கிறார், அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறான், அதுக்கு பேர் அசா. வலா அசாவிலேருந்து அதனுடைய வருங்கால வினை அல்லது விலக்கல் வினையாக எடுத்திங்கன்னா லா தாசு அசா யவுசுலேருந்து, அசா யாசியில் இருந்து தாசு யாசி யாசியானி யவுசூன தாசூனன்னு வரும். ஒலா தாசூன, ஒலா தாசு, நீங்கள் மாறு செய்யக்கூடாது. ஃபி மஅரூஃபின், நல்ல விஷயத்தில் நீங்கள் மாறு செய்யக்கூடாது. நான் சொல்கிற விஷயத்துக்கு நான் சொன்னது நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது, என்னுடைய கட்டளையை நீங்கள் மீறக்கூடாது என்று எனக்கு பையத்து செய்து தாருங்கள்
இதுதான் அந்த மதீனாவிலேருந்து வந்த மக்கள் 70 பேர்கிட்ட ரசூல்லா செஞ்ச பையத்து. ஃபமன் வஃபா மின்கும், வஃபா என்றால் நிறைவேற்றினான். வஃபா என்றால் என்னது? ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இந்த சொல்லை பயன்படுத்துவாங்க. இதா வாத வஃபா, ஒரு மூமின் என்பவன் இதா வாத வாக்குறுதி கொடுத்தானேயானால் வஃபா அதை நிறைவேற்றிடுவான் அப்படிங்கிறதுக்கு அந்த வஃபாங்கிறது. அப்போ வஃபாண்டா வஃபைய வழங்குதா சென்ற காலவினை. ஃபமன் வஃபா மின்கும், உங்களில் யார் நிறைவேற்றுகிறாரோ, வஃபான்னா மஃபூல் சொல்லப்படலை, ஃபமன் வஃபா ஹாதிஹின்னு வச்சுக்கிறோங்க. இதை என்ன இப்போ சொன்ன விஷயங்களை ஃபமன் வஃபா யார் இவற்றைங்கிறது சொல்லப்படலை, நமக்கு விளங்குது. எதை நிறைவேற்றணும்? இந்த பேசின விஷயத்தை தான் நிறைவேற்றணும். அதாவது ஷிர்க் வைக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, என்னுடைய கட்டளை மீறக்கூடாது, இந்த விஷயங்கள் தான். ஃபமன் வஃபா மின்கும், உங்களில் யார் நிறைவேற்றுகிறார்னா இதன்படி நடந்து கொள்கிறாரோ, அஜ்ருஹு அலல்லாஹி, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதுக்கு அல்லாஹ் கூலி தருவான். இதை ஒழுங்காக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கும் கூலி இருக்கிறது. நன்மையை செய்கிறதுக்கு கூலி இருக்கிற மாதிரி, குழந்தையை கொல்லாமல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு கூலி, விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு கூலி, அவதூறு சொல்லாமல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு கூலி, திருடாமல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு கூலி. அப்போ கூலி என்பது அமல்களுக்கு இருக்கிற மாதிரி, தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருந்தாலும் அதுக்கு கூலி உண்டு. அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக கூட காட்ட முடியும், எடுத்துக்கலாம். ஃபமன் வஃபா மின்கும், உங்களில் யார் இதை நிறைவேற்றுகிறாரோ, எல்லாமே செய்யக்கூடாத விஷயம் தான் சொல்லியிருக்கு, செய்கிற விஷயம் ஒன்றுமே வரல. எல்லா உடன்படிக்கையில் சொன்ன எல்லாமே என்னது? லா துஸ்ரிகு, இணை வைக்காத, வலா தஸ்ரிகு, திருடாத, இப்படின்ற எல்லாமே நஹி தான், அதாவது எதிர்மறையான விஷயங்களாக தான் வந்திருக்கிறது. அதனால் யார் இதை நிறைவேற்றுகிறார்னு கேட்டால் இதை செய்யாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். இதை நிறைவேற்றுறதுன்னு என்ன அர்த்தம்? எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செய்யாமல் இருக்கிறாரோ, அஜ்ருஹு அலல்லாஹி, அவருடைய அஜ்ருனா கூலி, அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பரிசு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வமன் அசாப மின்தாலிக்கு செய்யன், இதில் எதையாவது ஒருத்தர் செஞ்சிட்டார் என்று சொன்னார், இது எல்லாமே தண்டனைக்குரியது. அதாவது ஷிர்க்கை தவிர, ஷிர்க்குக்கு இது துன்யாவில் தண்டனை கிடையாது. இந்த ஷிர்க்குக்கு அல்லாட்ட தான் தண்டனை இருக்குது, துன்யாவில் கிடையாது. ஆனால் திருட்டுக்கு துன்யாவில் தண்டனை இருக்குது, ஜினாவுக்கு துன்யாவில் தண்டனை இருக்குது, கத்தில் கொல்லுவதற்கு தண்டனை இருக்கிறது, அவதூறுக்கு தண்டனை இருக்கிறது, கடைசியாக உள்ள ரசூலுல்லாஹ் கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்கு தண்டனை உலகத்தில் இல்லை. அப்போ 6 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 விஷயத்தில் முதலாவதும் 6வதுமான விஷயம் துன்யாவில் தண்டிக்கிறதுக்குரிய விஷயம் இல்லை. ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டான அவருக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? ஷிர்க் வச்சு அதுக்கு தண்டனை உலகத்தில் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். மற்ற 4 விஷயமுமே ஆகிரத்துலேயும் தண்டனை இருக்குது, துன்யாவுலேயும் அரசாங்கம் இருந்தால் தண்டிக்கும். அவதூறுக்கு 80 கசேடி அப்படின்னு ஒன்றுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அப்போ இந்த 6 விஷயத்தில் 1வது 6வது விஷயத்துக்கு இது பொருந்தாது, 4க்கும் பொருந்தும். ஏன்னா எது பொருந்தாது? ஒமன் அசாப மின்தாலிக்கு செய்யன், இதிலிருந்து எதையாவது ஒரு அசாபை என்றால் தொடுவது, செய்வதுன்னு அர்த்தம். அசாபன்னா ஒரு விஷயத்தை தொட்டாங்க கூட அசாபன்னு சொல்லுவாங்க, பெற்றுக்கொண்டால் அது அசாபன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல செய்கிறதுக்கு சொல்கிறது. ஒமன் அசாப, எமன் செய்கிறானோ, தொடுகிறானோண்டா செய்கிறானோ, மின் தாலிக்க இவற்றிலிருந்து, இவற்றில்னா அந்த 6லிருந்து, செய்யன் எதையாச்சும் திருடிவிட்டான், ஒப்பந்தம் செஞ்சுட்டு போய் திருடிவிட்டான், விபச்சாரம் பண்ணிவிட்டான், அவதூறு சொல்லிவிட்டான், கொலை பண்ணிவிட்டான்னு இது ஏதாவது ஒன்று செஞ்சிட்டான் என்று சொன்னால், செஞ்சு ஊகிப ஃபித் துன்யா, துன்யாவிலும் அவன் தண்டிக்கப்பட்டான் என்று சொன்னால், அப்போ இது 4க்கு தான் பொருந்தும். துன்யாவில் தண்டிக்கிறது எதுக்கு வராது? ஷிர்க்குக்கு வராதுல்ல, 6வது சொன்னதுக்கும் வராது. அதாவது தாசூஃபி மஅரூஃபின், நல்ல காரியத்தில் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாதுன்றதுக்குள்ள, அதுக்கெல்லாம் துன்யாவில் தண்டிக்க மாட்டாங்க, ஷிர்க்குக்கு தண்டிக்க மாட்டாங்க, நடுவில் உள்ள 4 விஷயத்தை தண்டிப்பாங்க. அப்போ இந்த தண்டிக்கப்படுறது வர்றதுனால இந்த 6 விஷயம் சொல்லப்பட்டாலும் இது அந்த 4க்கு தான் பொருந்தும். வமன் அசாப மின்தாலிக்க செய்யன், இவற்றில் எதையாவது ஒருத்தன் செய்துவிட்டு ஊகிப ஃபித் துன்யா,
துன்யாவிலும் தண்டிக்கப்பட்டுட்டான். ஒருத்தர் திருடிட்டான், கையை வெட்டிட்டாங்க. அப்போ வந்து மறுமையில் எல்லாம் தண்டிக்க மாட்டான். அப்போ ஹூ கிபி துன்யா, துன்யாவிலும் தண்டிக்கப்பட்டான் என்று சொன்னால் ஃபஹுவ கஃபாரத்துன் லஹு, அது அவனுக்கு கஃபாராவாக, கஃபார்னா அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும். அதுக்கு தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம். துன்யாவில் வந்து ஒருத்தன் வந்து இதை செஞ்சு துன்யாவில் தண்டிக்கவும் பட்டுட்டான், தண்டிக்கப்பட்டுட்டான்னு சொன்னால் ஃபஹுவ கஃபாரத்துன் லஹு, அது அவனுக்கு கஃபாராவாயிரும். உங்களுக்கு ஆகிரத்தில் அந்த கொஸ்டின் வராது. கொலைக்கு கொலை, உங்களை கொண்டு விட்டாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்களா, ஏன் நீ கொலை செஞ்சேன்னு நல்லா கேட்க மாட்டான். அதுக்கு தான் இங்கே கணக்கு தீர்த்தாச்சே. திருடிட்டான், கையை வெட்டிட்டாங்க, ஏன்டா திருடினா நல்லா கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அதை இங்கேயே கொடுத்துட்டோம்ல, கையை வெட்டிட்டோம்ல, முறை எப்படி கேட்குறது இப்படிங்கிறது அதை சொல்கிறாங்க. ஃபமன் அசாப மின்தாலிக்க செய்யன், இவற்றில் எதையாவது ஒருத்தன் செய்வானையானால், தொட்டானையானால் செய்வானையானால், செய்து ஊகிப, ஆக்கப என்றால் தண்டித்தான், அதுக்கு மஜ்ஹூல் வந்து ஊகிப. இப்போ ஊகிப ஃபி துன்யா, துன்யாவில் அவன் தண்டிக்கப்படுவானையானால் ஃபஹுவ, அந்த காரியம் கஃபாரத்துன் லஹு, அந்த தண்டனை. அப்போ கஃபாரத்துன் லஹு, அவனுக்கு அது பரிகாரமாயிரும். எப்போ பரிகாரமாகும்? அந்த செயலுக்கு துன்யாவில் தண்டனை கொடுத்துட்டா பரிகாரமாயிரும். ஒமன் அசாப மின்தாலிக்கு செய்யன், இவற்றில் ஏதோ ஒன்றை ஒருத்தன் செய்து விட்டானையானால் சும்மா சத்தரகுல்லாஹு, பிறகு அல்லாஹ் அதை மறைத்து விட்டான் என்று திருடிட்டான். அவன் தான் திருடினான்னு எவனுக்கும் தெரியாது, எல்லாம் மறைச்சி விட்டான், கொலை பண்ணிவிட்டான், இவன் தான் கொலையாளின்னு எல்லாம் காட்டாமல் விட்டுட்டான். அப்போ இந்த மாதிரி ஃபமன் அசாப மின்தாலிக்க செய்யன், இவற்றில் எதையாவது ஒன்றை ஒருவன் செய்து விட்டான் என்று செய்துவிட்டு சும்மா சத்தரகுல்லா, சத்தரனா மறைக்கிறது, சத்தரகுல்லாஹு, பிறகு அல்லாஹ் அதை மறைத்து விட்டான் என்று சொன்னால், இவன் தப்பை செய்கிறான், மாட்டினா தானே தண்டிப்பாங்க, மாட்டலைன்னா எல்லாம் மறைச்சிட்டான்னு சொன்னால் இவன் திருடனாக இருந்துக்கிட்டே திருடன் இல்லைங்கிற மாதிரி உலகத்தில் வாழ்ந்திருப்பான், கொலகாரனாக இருப்பான், அந்த கொலகாரன் இல்லைங்கிற மாதிரி உலகத்தில் வாழ்ந்திருப்பான். இப்படி ஆகிவிட்டான் என்று சொன்னால் ஃபஹுவ இலல்லாஹி, அவன் அல்லாவின் பக்கம் உள்ளவன், அல்ல அந்த செயல் அல்லாவை சேர்ந்தது, மன்னிப்பான் கன்ஃபார்மாக சொல்ல இயலாது. தண்டிக்கப்பட்டுட்டா கன்ஃபார்மாக மன்னிப்பு தான், அதுக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். துன்யாவில் தண்டனை கொடுக்கப்பட்ட எந்த குற்றத்திற்கும் மறுமையில் அல்லாஹ் எந்த குற்றத்துக்கும் இல்லை, அல்லாஹ் நிர்ணயித்த தண்டனைன்னு இருக்குல்ல, ஹத்து, அது நம்மளாக கொடுக்குற தண்டனைக்கெலாம் இல்லை. அப்படி செஞ்சுட்டா அதை கஃபாரா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் மறைச்சிட்டான்னு வைங்க, தப்பு செஞ்சுட்டான், அந்த 6 தப்பில் 4 தப்பை செஞ்சுட்டான், அல்லாஹ் மறைக்கவும் செஞ்சுவிட்டான்னு சொன்னால் ஃபஹுவ இலல்லாஹி, அவன் அல்லாவின் பக்கம் உள்ளவன். அல்லாவின் பக்கம் உள்ளவன்டா என்ன அர்த்தம்? அதை ரசூலுல்லாஹ் விளக்கிடுறாங்க. இன்ஷா, அல்லாஹ் விரும்பினால் அஃபா அன்ஹு, அவனை மன்னிப்பான். ஒயின்ஷா, அவன் விரும்பினால் ஆக்கபஹு, அவனை அவன் கையில் உள்ளது. இந்த 4 காரியத்தை செய்கிறீங்க, உலகத்தில் மாட்டிக்கிறல, எல்லாம் மறைச்சிட்டான், அதுக்கெல்லாம் என்ன செய்வான்? நீங்கள் மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா நாடினா உங்களை மன்னிச்சிருவான். மன்னிக்க முடியாதுன்னு நினச்சா அவன் தண்டிப்பான், அவன் கையில் உள்ளது என்று எனக்கு பையத்து செய்யுங்கள். இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கேட்ட உடனே ஃபபாயனாஹு, அவர்களிடத்தில் நாங்கள் பையத்து செய்தோம், அலா தாலிக்க, இதன் மீது, இதை ஒத்துக்கொண்டு பையத்து செஞ்சிட்டோம். இதுதான் 18வது ஹதீஸ். 18வது ஹதீஸ் வந்து அக்கபாவுடைய நேரத்தில் செஞ்ச பையத்து. இவர் அக்கபாவுலே உள்ள ஒரு ஆள். இந்த பையத்து நடந்ததை எப்போ என்று கேட்டால், மதீனாவிலேருந்து புறப்பட்டு வந்து மக்காவில் அந்த மினாவில் ரசூலுல்லாவை சந்தித்து, ரகசியமாக சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நுகபாக்கள் தேர்ந்தெடுப்பாங்கள்ல, அந்த அவையில் தான் இந்த உடன்படிக்கை எல்லாரும் சுற்றி இருக்கும் பொழுது தான் இந்த உடன்படிக்கையை ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க. இப்போ பாயானா வலாதாளிக்க, இதன் மீது நாங்கள் பையத்து செஞ்சோம் அப்படின்ட்டுருக்கு. இந்த ஹதீஸ் வந்து 18வது ஹதீஸு. இந்த புகாரிலேயே வேறு இடங்கள்லையும் இருக்கிறது. அந்த வேறு இடங்கள்னா இந்த கருத்துப்படம், இந்த வார்த்தையும் இருக்கலாம், இந்த கருத்துப்படமும் இருக்கலாம். அந்த ஹதீஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் புகாரியில், இதே புகாரியில் பல இடங்களில் வருது. மொத்தம் 8, 2, 5, 8, 11 இடத்துல வருகிறது. 3892, 3893, 3999, 4894, 6784,
6801, 6873, 7055, 7199, 7213, 7468 இவ்வளவுலையும் இந்த 18வது ஹதீஸு இடம்பெற்றிருக்கிறது. நம்ம அடுத்து 19வது ஹதீஸுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.